ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன லம்பியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படம் கொண்டு வந்திருக்கேன். உங்கள நிறைய பேரு நீங்க பழைய மாதிரி ஹாரர் மூவிஸ்லாம் போடுங்க ப்ரோ, நாங்க சப்போர்ட் பண்றோம், ஹாரர் மூவி போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அட்லீஸ்ட் 2-3 கமெண்ட் ஆச்சு வரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஹாரர் மூவினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வியூஸ் ஒழுங்கா போக மாட்டேங்குது, நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் போடுறதே கிடையாது. ஆனா இந்த படம் வந்துட்டு எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம இது ஒரு உண்மை கதை மக்களே. இந்தோனேஷியால இருக்கக்கூடிய லம்பியாங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிடலை திடீர்னு க்ளோஸ் பண்றாங்க. வெளியிருக்க மக்களுக்கு காரணமே தெரியல. அதுக்கப்புறம் பல மாதங்கள் கழிச்சு ஓபன் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிடல்ல பயங்கரமான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஒன் பை ஒன்னா ஒரு பேய் வந்துட்டு கொலை பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்கவங்க எல்லாருமே இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த பேய் எதுக்காக அங்க வரவங்களை கொலை பண்ணுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் தான் இப்போ ரீல்ஸ்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா அதை பண்ணிக்கோங்க. ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுங்க மக்களே. நிறைய கமெண்ட் நிறைய லைக் வந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு பங்கமான ஹாரர் படம் எடுத்து வச்சிருக்கேன், அதை உங்களுக்காக கொண்டு வரேன். இப்போ நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க இன்னொருத்தவங்க போறாங்க. உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க. உனக்கு ஒன்னும் ஆகாது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன், உனக்கு துணையா நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே அழுதுகிட்டே பக்கத்துல படுத்துக்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. அடுத்து இதே லேடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டை தள்ளிட்டு ஒரு இடத்துக்குள்ள போயிட்டே இருக்கும் போது அங்க இந்த பொண்ணு தூக்க மாட்டி தொங்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாங்க, பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்து சில பல மாதங்களுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலையே மூடிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல ஒரு டாக்டர் வந்துட்டு ரெனோவேட் பண்ணி ஓபன் பண்ண போறாராம். அதுவும் பொதுமக்களுக்கு நான் உதவி பண்ண போறேன், உதவி பண்ற மனப்பான்மையில ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வராங்க. அங்க ஜோன் ஒரு லேடி இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல ஓபன் பண்ற டாக்டருடைய முன்னாள் வைஃப் தான் இந்த ஜோன்ற லேடி. இவங்க தான் ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் வெல்கம் பண்ணி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல இவங்க இங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போறாங்க. அன்னைக்கு நைட்டு பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியா போக அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. பொறுமையா போயிட்டு பார்க்கும்போது திடீர்னு அங்க ஒரு நபர் வந்து பயமுறுத்துறாரு. இவங்க பயந்தே போயிட்டாங்க. ஆக்சுவலா அவரு பயமுறுத்த வந்திருக்க மாட்டாரு. இந்த பாத்ரூம்லாம் ரொம்ப பழசா இருக்கு, இது சரியா ஒர்க் ஆகாது, அந்த பக்கம் என்ன போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. நம்ம ஹீரோயின் பயந்துட்டு அந்த பக்கமா போறாங்க. அங்க போனா அந்த பாத்ரூம் அதுக்கு மேல பயங்கர கேவலமா இருக்கு. இவங்க அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாத்ரூம் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு பார்க்கும்போது வாஷ் பேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ஊத்த ஆரம்பிக்குது. அது தண்ணி மாதிரியே தெரியல, ஏதோ ரத்தம் கருப்பா வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இவங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏதோ லீக் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிட்டு முதல்ல இங்கிருந்து வெளியே போனடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு கர்டன் இருக்கும். அந்த கர்டனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்க, ஒரு பொண்ணு நிக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோயின் யாரது யாரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பொறுமையா கிட்ட போக அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. என்ன கேவலமான சவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொறுமையா பயத்தோட போயிட்டே இருக்கும் போது திடீர்னு யாரும் மேல வந்து கைய வைப்பாங்களா. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டாங்க. யாருன்னு பார்த்தா ஜோதா வந்திருக்காங்க. ஏமா இங்க இருக்க பாத்ரூம்லாம் சரி கிடையாது, வெளியே ஒரு பாத்ரூம் இருக்கும், வேணும்னா அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோ, கூடிய சீக்கிரமே இந்த பாத்ரூம்லாம் சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில இந்த ஹாஸ்பிட்டல்ல புதுப்பிச்சாரு பாத்தீங்களா அந்த டாக்டர், நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் மத்த ஒர்க் பண்றவங்க இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே டைம்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இப்போ ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அந்த டாக்டர் ஒரு தலைவரை போயிட்டு மீட் பண்ணி உதவிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நாங்க வந்துட்டு பொதுமக்களுடைய நல்லதுக்காக தான் இதை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும், எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்க விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டால,
இல்லையா, இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது, இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஊர் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுதான் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மற்ற விஷயம்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும், இந்த மக்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னும் போது நாங்க சப்போர்ட் பண்றோம், என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருடைய தலைவர் டாக்டர் கிட்ட சொல்றாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு பாக்குறாங்க. என்னது, இங்க ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்டு விடாம கால் பண்ணிட்டே இருக்காரு, மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு போல. அதனாலேயே போய் சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையா கிளம்புறேன், அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவன் இந்த பொண்ணு கிட்ட தப்பு பண்ண பாக்குறான். இவங்க வேணாம் வேணாம் அப்படின்றாங்க, பேச மட்டும் செய்யலாம் அப்படின்றாங்க. அதையும் கேட்காம அவன் கட்டாயப்படுத்த ட்ரை பண்ணும்போது ஓங்கி ஒரே போடு காதாமட்டிலேயே போடுறாங்க. அவன் ஷாக் ஆயிட்டான். உண்மையா காதலிக்கிற யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, உன்னால இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி கர்ப்பமாயிட்டு உனக்கே தெரியாம நான் அந்த கருவை கலைச்சிட்டேன், உன்னால தான் என் குழந்தைய கொலை பண்ண, நீயும் திருந்துவன்னு பார்த்தா திருந்தவே மாற்ற, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிடல்ல 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த டாக்டர் கூப்பிட்டு அந்த ரூமை எதுக்காக இன்னமும் கிளீன் பண்ணாம இருக்கீங்க, அந்த ரூமை பக்காவா கிளீன் பண்ணுங்க, அந்த ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் தூக்கி வேற எங்கேயாச்சும் போட்டு கிளீன் பண்ணி வைங்க, எல்லாமே எனக்கு கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஏதோ ஒரு ரூமை பத்தி சொல்லிட்டு இவர் அப்படியே வெளியே கிளம்புறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்காங்க வேலைக்காக. அந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒர்க் பண்றான் பாத்தீங்களா, அதுல ஒரு பையன் இங்க வரான், அவனை தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். என்னமா புதுசா வந்திருக்கியா அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. பயபுள்ள ஏதோ தப்பா பேச போறான், தப்பா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க, நீ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவியா, உன்னுடைய ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணாலேயே கற்பழிக்கிற மாதிரி பாக்க, இந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் ஏன் அழுகுறாங்க அப்படின்னு தான் தெரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோயின் டியூட்டிக்கு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு பல்லுக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க போல. டாக்டர் அங்க இருக்க இன்னொரு நர்ஸ் கிட்ட அடுத்து எத்தனை பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரே ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது சரி ஓகே அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு போயிட்டு பாருங்க அப்படின்னும் போது நர்ஸ் போறாங்க. நம்ம ஹீரோயின் சோகமாவே இருக்காங்க. புது இடத்துக்கு வந்திருக்க, லைட்டா உனக்கு வீட்டை மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், லைட்டா சோகமா இருக்கும், ஆனா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, போக போக பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா பேசிட்டு டாக்டர் அங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ இவரு போனதுக்கு அப்புறமா அங்க ஃப்ரெண்டு வராங்க. என்னமா டாக்டர் எப்படி பழகுறாரு, ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டாக்டர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்காரு, நல்லாவே பழகுறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க உள்ள வராங்க. அந்த பொண்ணை பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. வந்த பொண்ணு நேரா போயிட்டு உள்ளுக்குள்ள உட்கார, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச ட்ரை பண்ணும்போது ஒருவேளை அந்த நர்ஸ் சொன்னாங்க இல்லையா இன்னும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க, சரி ஓகே நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு டாக்டர் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மட்டும் அங்க வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இங்க தனியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு லைட்டா பயமா இருக்கு. திரும்பி அந்த பொண்ணுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணுவா பாருங்க. படம் பாக்குற நமக்கே அள்ளு கிளம்பும். உங்களுக்கு என்ன வேணும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாயில இருந்து ஒரு மாதிரி ரத்தம் மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்கும். நம்ம முதல்ல போயிட்டு அதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தெல்லாம் தூக்கி அக்குளுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க இருந்தாலும் லைட்டா பயத்தோட போயிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு நம்ம ஹீரோனுடைய வயித்துல கைய வைக்கிறா. அப்போ டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது. என்னடா கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு போன்ல லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணை காணோம். எங்க இந்த பொண்ணை காணோம், திடீர்னு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் முழுக்க தேடுறாங்க. முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த ரூமுடைய கதவு ஜன்னல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டமால் டமால்னு க்ளோஸ் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. பயங்கரமா பயத்தோட இருக்கும்போது அங்க அந்த பொண்ணு தலையை போட்டு செவுத்துல டமால் டமால் இடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு கிட்ட போக அந்த பொண்ணு பேன்னு கத்திக்கிட்டு கிட்ட வருவா பாருங்க. நம்ம ஹீரோயின் அமைதியா கீழே உட்காந்துட்டு கண்ண முடிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறக்கிறாங்க. பொறுமையா போயிட்டு இந்த ரூமுடைய வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது கரண்ட் வருது. ஹப்பாடா கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்க, இப்போ இவங்க தோலுக்கு மேல அந்த பேய் உட்கார்ந்துட்டு இருக்கும் பாருங்க. வே ஊனு கத்திட்டு அப்படியே அங்கிருந்து ஓடலான்னு ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்துட்டாங்க. இவங்க கத்தன சவுண்ட் கேட்டு டாக்டர் அங்க இருக்க கம்பவுண்டர்லாம் வராங்க. அவங்களா வந்து என்னாச்சுமா ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க ஒரு பொண்ணு வந்தா, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், இங்க என்னமோ அமானுஷ்யமா நடக்குது அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீ இந்த ஊரை பத்தி கதையை கேட்டிருப்ப, சோ இப்போ திடீர்னு கரண்ட் போனோன்னு அது எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிருப்ப, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இங்க 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க போயிட்டு ஒரு ரூமை 2 பேருமா சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கிளீன் பண்ணும்போது அங்க ஒரு பரட்ட மண்ணையா இருப்பாரு.
அவரு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளீன் பண்றேன் அப்படின்ற பேர்ல கையை உடைச்சுக்கிறாரு. கையில பயங்கரமா காயம் பட்டுருச்சு. டேய் நான் தான் சொன்னல பொறுமையா ஒர்க் பண்ற அப்படின்னா நீ பாட்னு இஷ்டத்துக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் கலாச்சிட்டே இருக்கும்போது யாரோ கால் பண்றாங்க. யாருக்கோ உடம்பு சரியில்லையா, உடனே வாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் கிளம்பிட்டேன் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்து ஒர்க் பண்ணு, நான் போயிட்டு ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் மட்டும் கிளம்புறான். இவன் நைட் டைம்ல வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு லோடு வண்டி போயிட்டு இருக்கு. டே கொஞ்சம் வழிய விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆர் நடிச்சுக்கிட்டு ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு பொண்ணுடைய உருவம் நடு ரோட்ல நிக்கிற மாதிரி ஒரு பாக்குறாரு. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது இப்போ முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வேகமா வந்துகிட்டு இருக்கு. ஓவர்டேக் பண்ண முடியாம இவர் வந்துட்டு இந்த வண்டிக்கு பின்னாடியும் போக முடியாம அன்கண்ட்ரோல்டா இந்த வண்டி பயங்கர வேகமா போயிட்டு முன்னாடி லோடு வண்டி போச்சு பாத்தீங்களா, அது முழுக்க கம்பியா ஏத்திட்டு போயிருப்பாங்க. அந்த கம்பிக்கு மேல போயிட்டு மோதி உடம்பு முழுக்க கம்பி குத்தி மனுஷன் ஸ்பாட் அவுட் அங்கேயே இறந்து போறாரு. அதுவும் பயங்கர கொடூரமா இறந்து போறாரு. இப்ப அப்படியே அங்க ஒரு உருவத்தை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேய் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணி விட்டு இவரை கொலை பண்ணிட்டு மாயமா மறைஞ்சு போகுது. இப்ப இவரு இறந்து போனதுக்கு அப்புறமா டெட் பாடியை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. அங்க இருக்க எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஓரமா போயிட்டு உட்கார்ந்துட்டு பயங்கரமா அழுகும் போது இதை நினைச்சு நீயே அழுதுகிட்டு இருக்க, ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இல்ல அவர் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற, நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாங்க. கடைசியா ஹீரோயின் தனியா இருக்கும் போது இந்த தாடிக்காரன் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே வந்து பின்னாடி தொடுறான். இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் போயிட்டு பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு பயங்கரமா அழுதுருப்பாங்க. இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன், இவெல்லாம் இறந்து போயிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. சோ என்னால் தான் இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது சத்தியமா அந்த மாதிரிலாம் கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்ல இவன் இறந்து போயிட்டான், அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ ஃப்ரீயா விடு அப்படின்னும் போது இல்ல இந்த கிளினிக்ல வந்துட்டு என்னென்னமோ அமானுஷமா நடக்குது, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட என்னால இந்த கிளினிக்ல இருக்க முடியாது, இந்த கிளினிக்கை விட்டு காலி பண்ணிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே நம்ம வேற எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிக்கலாம், இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வீடு பார்த்து அங்க கிளம்பி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து இந்த பரட்ட மண்டையன் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாரு, அநியாயமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அங்க ஜோ வராங்க. ஆக்சுவலா நம்ம ஜோ வந்துட்டு ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் மக்களே. இதுக்கு முன்னாடியே டாக்டர் வந்துட்டு இந்த வேலைக்காரங்கிட்ட நீங்க அந்த ரூமை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த ரூமை நீ எதுக்கு கிளீன் பண்ணாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ரூம்ல நிறையவே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து எலக்ட்ரிக் ஷாக்லாம் வச்சு கொலை பண்ணிட்டீங்க. அவங்க இறந்து போன விஷயத்த நானும் என் ஃப்ரெண்டும் நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அதே போலவே இப்போ என் ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டான், அநியாயமா இறந்து போயிட்டான், இங்க என்னமோ அமானுஷமா நடக்குது, தயவு செஞ்சு அந்த ரூமை போயிட்டு ஓபன் பண்ண தேவையில்ல, க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னும் போது ஜோக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. அவங்க அமைதியா போயிட்டாங்க. இவனும் நீங்க நைட் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏதோ தூக்கலாம் தூக்கிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது ஜெனரேட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது. என்ன இது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வந்துட்டு ஆன் பண்றான். ஆன் பண்ணிட்டு போலான்னு பார்க்கும்போது மறுபடியும் ஆஃப் ஆகுது. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு மாதிரி வியர்டா ஹம்மிங் பண்ணிட்டு அந்த பக்கம் நடந்து போற மாதிரி அங்க நிக்கிற மாதிரி ஏதோ சவுண்ட் கேக்குது. இவன் லைட் ஆன் பண்ணி பாக்குறான். அப்போ ஒரு பொண்ணு சரட்டுன்னு போவா பாருங்க, ஒரு செகண்ட் இவனுக்கு அள்ளு தூக்கி வாரி போடுது. அப்படியே போயிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்கும்போது அங்க யாரையுமே காணும். அப்ப அந்த பேய் வந்துட்டு சுவத்து மேல ஏறி சீலிங்ல இருந்து கீழே குதிச்சு கவட்டைக்கு கீழே வந்து கத்தும் பாருங்க. இவன் பயந்துட்டு அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும்போது ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆத்துக்கு மேல ஒரு கட்டையை போட்டு வச்சிருக்காங்க. இவன் பயத்தோட அந்த கட்டைக்கு மேல நடந்து போயிட்டே இருக்கும்போது தவறி கீழே விழுந்து அப்படியே அந்த கட்டையை கெட்டிமா பிடிச்சிட்டு யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேல ஏற ட்ரை பண்றான். அப்போ அந்த பேய் கீழே இருந்து மேல வந்து அப்படியே இவன் உடம்ப பிடிச்சி மேல ஏறி இவனை பிடிச்சி அப்படியே அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விடுது. அப்பயும் பயவுல தப்புஸ்டா மக்களே அங்கிருந்து ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கான். ஊருக்குள்ள ஓடும் போது தவறி கீழே விழுகிறான். தவறி கீழே விழும்போது இவன் ஒரு செயின் லாக்கெட் மாதிரி போட்டிருக்கான். அந்த லாக்கெட்டு கீழே விழுகுது. இதை பார்த்தவனே இவனுக்கு என்னமோ தோணுது, என்ன தோணுது அப்படின்லாம் காட்டல. அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். எதையோ நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு அந்த பக்கம் கிராஸ் பண்ற மாதிரி பார்த்துட்டு இவனும் உள்ளுக்குள்ள போக அப்போ திடீர்னு அந்த பேய் வந்து பேனு பயன்படுத்துது. இவன் கீழே விழுந்துட்டான். அங்க இருந்து கிராஸ் கட்டர் மாதிரி ஒரு மிஷின் வந்து இவனுக்கு மேல ஏறி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இவனை கட் பண்ணி கொலை பண்ணுது. அவ்வளவுதான் பயபுல ஸ்பாட் அவுட்.
மறுபடியும் ஹீரோயினுக்கு வந்துட்டு இன்னொரு ஆளு மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வர இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து உட்காந்து பயங்கரமா அழுகுறாங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட என்னால இங்க இருக்க முடியாது, அந்த கிளினிக்ல ஒர்க் பண்ண முடியாது, நம்ம கிளம்பி நம்ம ஊருக்கே போயிடலாம், இங்க என்னமோ தப்பா நடக்குது அப்படின்றாங்க. இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, இது எல்லாமே ஆக்சிடென்டலா கோ இன்சிடென்டா நடக்குது, இதையெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத, நம்ம அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, இந்த இன்டர்ன்ஷிப்பை முடிச்சா மட்டும்தான் நீயும் நானும் வேலைக்கு போயிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நம்ம ஃபேமிலியை பத்தி யோசிச்சு பாரு, பாதிலேயே நம்ம கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா நம்ம படிப்பையே பாதிலேயே நிப்பாட்டின மாதிரி ஆயிரும், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துட்டாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு இவங்க தூங்க போயிடுறாங்க. தூங்கிட்டே இருக்கும் போது ஃப்ரெண்டால மூச்சே விட முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க, உளறிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஃப்ரெண்டு பயந்துட்டு போயிட்டு ஹீரோயினை எழுப்பி உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயின் அப்படியே பயந்துட்டு கண்ணு முடிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் நமக்கு ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு மேல ஏறி நல்லா நாக்கே 4 மீட்டர் நீளத்துக்கு இருக்கு. அந்த நாக்க போட்டு மூஞ்சி முழுக்க அப்படியே நக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுடைய உடம்புக்குள்ளேயே அந்த பேய் போயிடுச்சா இல்லையா அப்படின்லாம் சரியா காமிக்கல. அதுக்குள்ளதான் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரி எழுப்பிட்டாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டே இருக்கும் போது அந்த ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ற இன்னொரு நபர் அங்க வராரு. வந்துட்டு டாக்டர் ரிங்குடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவங்க அப்படியே பயந்துட்டு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா பயங்கர கொடூரமா அந்த அம்மா இறந்து கிடக்குறாங்க. ரிங்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. இந்த ரிங்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஹாஸ்பிட்டலுக்கும் இவர் தான் மக்களை ஓனரு. இவர் தான் இதுக்கு முன்னாடியே அந்த தற்கொலைக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலையே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இவருடைய ஃப்ரெண்டு தான் இப்போ வந்துட்டு டாக்டரா இருக்காரு, அந்த சீஃபா இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட என்னால இந்த மருத்துவமனையை நடத்த முடியல, நீ பாத்துக்கோ, நீ ரெனோவேட் பண்ணி இந்த மருத்துவமனை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த ரிங்கு வந்துட்டு பேஷண்ட்டை செக் பண்றது அந்த மாதிரியான உதவி மட்டும் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பணம் முழுக்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு இவரை காமிச்சிருப்பாங்க. ஆனா மெயினா எந்த சீன்லயும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்பதான் முக்கியமான சீன் வருது மக்களே. அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுட்டே இருக்க, இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் செம்மையா ஃபீல் பண்றாங்க. இப்போ இந்த ரிங்கு டாக்டர் வெளியே போறாரு. அங்க போயிட்டு ஜோவை மீட் பண்ணி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. நீ ஏதாவது அமானுஷமா பாத்தியா, வித்தியாசமா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. நீ நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. டாக்டர் வெளியே வராரு. இப்ப நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்டயுமே ஜோ எதுவுமே பேச மாட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த டைம்ல தான் பாய் ஃப்ரெண்டு உள்ளுக்குள்ள இருந்து வெளியே ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு கிளம்புறான். ஹீரோயின் அங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பையன் என்ன லவ் பண்றானா இல்ல என் உடம்ப லவ் பண்றானா அப்படின்னே தெரியல, எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணும் அப்படின்னே சொல்றான். முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டான். இவெல்லாம் மனுஷனே கிடையாது, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. பயங்கரமா அழுகுறாங்க. இதே டைம்ல இந்த பாய் ஃப்ரெண்டு பைக்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். இதுக்கு முன்னாடி பேயா காமிச்சாங்க பாத்தீங்களா, பேய் தான் மக்களே, அழகான பொண்ணு மாதிரி இங்க நின்னுகிட்டு இருக்கு. அமைதியா போகாம வா வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு வந்து உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்குது அந்த பேய். இவங்க அப்படியே பைக்ல போறாங்க. போகும்போது இவன் ஃப்ளர்ட் பண்ணி பேசிக்கிட்டே போறான். அப்போ வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி வரும். அந்த பாலத்துல இருந்து இந்த பேய் இவனை பிடிச்சி கீழே தள்ளி விடுது. பயங்கரமான காயம் படுது. அடுத்து இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரியும் பேசிக்கிட்டே இருக்கும் போது பாய் ஃப்ரெண்டோடைய அம்மா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்றாங்க. அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. உள்ளுக்குள்ள அந்த பையனுடைய அம்மா செமையா அழுதுட்டு வெளியே வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரியை கட்டிப்பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓடிட்டு போயிருக்கான். போற வழியில தான் தன்னை மீறி அந்த வண்டி வந்துட்டு அந்த பள்ளத்துக்குள்ள கீழே விழுந்துட்டு இருக்கு, அப்படிதான் காயம்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா தன்னுடைய பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் கிட்ட ஆறுதலா பேசாம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அழுகாம ஃப்ரெண்டுக்காரியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்களே, இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே வீட்டுல காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரி ஒண்ணுமே தெரியாத சின்ன பாப்பா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. இப்பதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அமைதியா குட்டி குழந்தை மாதிரி உட்கார்ந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டல்ல, அவனுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா உனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நான் இந்த வீட்டுல வாழ மாட்டேன், உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக தூக்கிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது இவங்க பின்னாடியே வராங்க. தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்த கேளு, உனக்கு முன்னாடியே அந்த பையன் என் கூட தான் பழகிட்டு இருந்தான், நானும் அவனும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், உங்ககிட்ட எப்படி கேட்கறான் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல என்கிட்ட கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக்கப்
பிரேக்கப் பண்ணிட்டேன். பிரேக்கப் கூட நான் பண்ணல, முடியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பிரேக்கப் பண்ணிட்டு உன்கிட்ட ஓட்டிக்கிட்டான். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா நீ என்ன தப்பா நினைப்ப அப்படின்னு சொல்லல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்ன மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னு போது ஹீரோயின் அமைதியா போயிருப்பாங்க. திடீர்னு ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள அந்த பேய் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்டி, நீ நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்த டக்குன்னு ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. அடுத்து ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹீரோயினுடைய அம்மா அங்க வந்துட்டாங்க. பொண்ணு நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரி டாக்டர் கிட்ட போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க எதையோ பார்த்து பயந்து மயக்கமாயிட்டாங்க போல, மத்தபடி பெருசா ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு இதுக்கப்புறமும் இங்க இருக்கணும் அப்படின்னா இருங்க, இல்லனா கிளம்பி போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்காரி இந்த விஷயத்தை பத்தி ஜோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க ஒண்ணுமே பேசாம கையில ஒரு லாக்கெட் வச்சிருப்பாங்க. இந்த லாக்கெட் தான் அந்த பரட்டமண்ணியை வச்சிருந்திருப்பாங்க மக்களே. அந்த பரட்டமண்ணியனுக்கும் ஜோக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. ஜோ தான் அந்த பையனுக்கு இந்த லாக்கெட்டை கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த லாக்கெட்டை கையில வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டே போறாங்க. இவங்க கிட்ட என்ன கேட்டாலும் பேசாம அமைதியா போறாங்க. போகும்போது அந்த லாக்கெட்டுக்குள்ள ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு, அதை தூக்கி போட்டு போறாங்க. அடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா இங்க என்னமோ அமானுஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது இவங்களுக்கு பெருசா எந்த விஷயமும் தெரியவே இல்லை, எதுவுமே புரியவும் இல்லை. அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜோ தூக்கி போட்ட பேப்பரை இவங்க போயிட்டு எடுத்து பார்த்திருப்பாங்க. அதுல தந்திரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த தந்திரா வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு தூக்கு மாட்டி தொங்கி இறந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இப்போ கண்ணுக்கு தெரியற பேயாவும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல மக்களே, அந்த டாக்டர் ரிங்குவும் தந்திராவும் லவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஃப்ரெண்டுக்காரி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த ரிங்கு தான் தந்திராவை ஏதோ பண்ணிட்டான் போல, அவங்க அதனால தான் பேயா வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த இந்த ரிங்கு பாக்குறாரு. இந்த பொண்ணு நம்ம கேபினுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இவங்க சும்மா ரூமை கிளீன் பண்ண வந்த மாதிரி ஏதோ எடுத்து வைக்க வந்த மாதிரி ஆக்டிங்க போட்டு அங்கிருந்து சைலண்டா எஸ் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையும் ரிங்குடைய கேபினுக்கு வந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது ஒரு பேப்பர் கட்டிங் கிடைக்குது. ஆக்சுவலா ரிங்கு வந்துட்டு தூக்கு மாட்டி தொங்கி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்க இறந்து போகும்போது பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. இதை ஷாக் ஆயிட்டு வேற ஏதாவது இன்னமும் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு நோட்டு மாதிரி கிடைக்குது மக்களே, ஒரு சின்ன டைரி மாதிரி. அதுக்குள்ள பார்த்தா கொத்து கொத்தா முடி இருக்கு. அந்த முடி யாருக்கு சொந்தமான முடி அப்படின்னு மேல எழுதப்பட்டிருக்கு. எக்கச்சக்கமான முடிகள் தான் இருக்கு. நிறைய பேருடைய முடியை வந்துட்டு கட் பண்ணி மாட்டி வச்சிருக்காங்க போல, ஒட்டி வச்சிருக்காங்க போல. இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நோட்டோட வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிங்கு அந்த பக்கம் வராரு. இவங்க போயிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு அவர் போற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. வந்தவர் வேலையை முடிச்சுட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க அந்த டைரியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டாரு. அங்க இங்கன்னு தேடுறாரு. அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரி அந்த டைரியோட ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க அந்த மெயின் டாக்டர் வராரு. மக்களே என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கையில டைரி இருக்கு, அதை அவர் பார்த்துட்டாரு. இவங்க கண்டுபிடிச்சது இவங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இவங்க டாக்டர் கிட்ட சொல்லும் போது அவர் ஒரு ஓரமா கூட்டிட்டு போயிட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. டாக்டர் தந்திரி இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கான அந்த டாக்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. முக்கியமா பாத்டப்ல படுக்க வச்சு தண்ணிக்குள்ள வச்சு பிரசவம் பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்திருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது இவங்க அந்த பாத்டப்புக்கு மேலேயே தூக்கு போட்டு தொங்கிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிருக்காங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. இந்த தந்திரின்ற பேரை கேள்விப்பட்டு பல மாதங்களாவது பல வருஷங்களாவது எனக்கு என்னமோ தந்திரி வந்துட்டு இன்னமும் இங்கே இருக்காங்க, இந்த கிளினிக்லயே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்டு இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப் கிடையாது, இப்போ என்னோட ரூம்க்கு நான் தூக்கிட்டு போறேன், நீ வேணா பக்கத்துலயே வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் வெளியே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முடிக்கிறாங்க. ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி போகும்போது நீங்க எல்லாரும் ரீல்ல பாத்திருப்பீங்க பாத்தீங்களா, அந்த சீன் இப்பதான் மக்களே வருது. அங்க ஒரு பயங்கரமான கொடூரமான உருவம் அப்படியே பள்ளம் தோண்டிட்டே இருக்கு. ஒரு பயங்கரமா பள்ளம் தோண்டிட்டே போக இவங்க கிட்ட போயிட்டு பார்த்தா பயங்கர ஆழமா இருக்கு. இங்க யார் தான் இருக்கா, என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டக்குன்னு அந்த பேய் வெளியே வந்து இவங்களை பிடிச்சி உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இது நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு வந்த கனவு மக்களே. இவங்க ப்ரே பண்ணும்போது அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. தூக்கத்துல கனவு வந்துட்டு இருக்கும். இப்போ கண்ணை முடிச்சு பார்த்தா ஹீரோயினை காணும். எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போறாங்க. இவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கும் கால் பண்ணி வர சொல்றாங்க. வர சொல்லிட்டு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடிட்டே போகும்போது அங்க அந்த
தந்திரி டாக்டர் பிரசவம் பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த அறையில வந்துட்டு நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு ஊன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து பயந்து போன ஃப்ரெண்டுக்காரி நம்ம ஹீரோயினுடைய பேரு ஆரோன். ஆரோன் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, திடீர்னு பார்த்தா அப்படியே அமைதியா தண்ணிக்குள்ளேயே படுத்துக்கிறாங்க. ஐயோ ஃப்ரெண்டுக்காரிக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு எழுப்ப ட்ரை பண்ணும்போது இவங்களை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணு அந்த பேய். அது மட்டும் இல்லாம அப்படியே மேல கீழன்னு பறக்குறாங்க. இந்த சீனை பார்க்கவே பயங்கர கொடூரமா இருக்கும். அப்படியே ஃப்ரெண்டுக்காரியவே கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது இப்போ திடீர்னு பார்த்தா பேய காணும், இவங்க மட்டும் தண்ணிக்குள்ள முங்கி கிடக்குறாங்க. கண்ணை முடிச்சு வெளியே பார்த்தா இது எல்லாமே முன்னாடி எப்படி கிளீனா இருந்திருக்குமோ அந்த மாதிரி கிளீனா இருக்கு. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. என்ன விஷயம்னா அன்னைக்கு உண்மையிலேயே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஃப்ரெண்டுக்காரிக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிக்க ஆரம்பிக்குது. இந்த டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தண்ணிக்குள்ள ஏதோ கலந்துகிட்டு இருக்கான். அப்போ தந்திரி வராங்க. தந்திரிக்கு அந்த தண்ணியை கொடுக்க அவங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு மயக்கமாகறாங்க. மயக்கம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களை அங்கேயே வச்சு இவன் ரேப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கண்ணை முடிச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது ஆக்சுவலா இந்த டாக்டர் நிறைய வாட்டி வந்துட்டு தந்திரிக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அட்லீஸ்ட் ஒன்னாவாச்சு இரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. இவங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமான காரணம் ரிங்குவை லவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவன் கூப்பிட்டா நம்ம உடனே போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடியாது முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வலுக்கட்டாயமா நம்மள ரேப் பண்ணிட்டானே, அநியாயமா இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது இவங்களை அடிச்சு தண்ணிக்குள்ள முக்கி கொலை பண்ணிடுற மக்களே. கொலை பண்ணது மட்டும் இல்லாம அங்க 2 பேரும் ஒர்க் பண்ணாங்க பாத்தீங்களா, 2 பேரும் இறந்து போனாங்களே, அவங்க 2 பேருடைய உதவியால இந்த பொண்ணை வந்துட்டு தூக்கு மாட்டி தொங்க விடுறான். தூக்கு மாட்டி தொங்க விட்டா ஆக்சுவலா இவங்க சாகவே கிடையாது, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. கண்ணை முடிச்சு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு போராட இவன் போயிட்டு அந்த பொண்ணுடைய கழுத்தை முறுக்கி அப்படியே கொலை பண்றான் மக்களே. இதனாலதான் இந்த பொண்ணு பேயாவே வந்திருக்கா போல. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரி பக்கத்துல பார்க்கும்போது அங்க அந்த டாக்டர் நிக்கிறாரு. இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட அவங்க ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பி கைத்தாங்களா பொறுமையா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது என்ன விஷயம் ஆச்சு ஏதாச்சு, இவங்க கண்ணுல என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டே போகும்போது இது அவன் காதுலயும் கேக்குது. ஓடி வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு இந்த பொண்ணை பிடிச்சி ஃப்ரெண்டுக்காரி கிட்ட அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கையில ஜீசஸ்க்கு எப்படி ஆணி அடிச்சாங்களோ அதே போல இந்த பொண்ணுடைய கையில ஆணி அடிக்க இந்த பொண்ணு என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இந்த டைம்ல தான் அங்க டாக்டர் ரிங்கு வராரு. இவருக்கு இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு. கழுத்துல கம்பி மாதிரி போட்டு இறுக்கி அவனை மட்ட பண்ணிட்டு இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஆக்சுவலா இந்த சைக்கோ டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் ஒரு வாட்டி கிடையாது பல வாட்டி தண்ணில மயக்க மருந்து கலந்து அந்த தந்திரி டாக்டர் ரேப் பண்ணிருப்பான் போல. அதனாலேயே அந்த தந்திரி வந்துட்டு பிரெக்னன்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிரெக்னன்ட் ஆனதுக்கு நம்ம காதலன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வயித்துல ஒரு புள்ளைய கொடுத்துட்டு நம்மளையும் காப்பாற்ற முடியாம நம்ம புள்ளையும் வயிற்றுக்குள்ளேயே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்குவை பழிவாங்கறதுக்காக ரிங்குடைய அம்மாவை தந்திரி கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைக்கோ டாக்டர் நிறைய வாட்டி மயக்க மருந்து கலந்து கொடுத்து ரேப் பண்ணா பாத்தீங்களா, அதுல கடைசி வாட்டி தான் இவங்க கண்ணை முடிச்சு எல்லாமே கண்டுபிடிக்க இவங்களை கொலை பண்ணிட்டு இருப்பான். இதை நல்லா மைண்ட்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரிங்கு வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரிய காப்பாத்துறாரு. ஆக்சுவலா ரிங்குடைய ஆன்மா இன்னமும் இந்த ரூம்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரூமை மொத்தமா அழிக்காத வரைக்கும் ரிங்குவை வந்துட்டு அழிக்க முடியாது, மத்தவங்களையும் காப்பாற்ற முடியாது. நீ எப்படியாச்சும் வந்துட்டு உன் ஃப்ரெண்டுக்காரிய கூப்பிட்டு அந்த கிளினிக்கு போ. அங்க போனா மட்டும்தான் இந்த பேய்கிட்ட இருந்தும் இந்த சைக்கோ கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியும். அங்க போயிட்டு அங்க ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமை மொத்தமா அழிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த இந்த சைக்கோ டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் இன்னும் சாகல போல. அவன் மயக்கத்துல இருந்திருப்பான். கண்ணை முடிச்சு கத்தியோட வந்து இந்த ரிங்குவை குத்தி மட்டை பண்றான். இவரு மட்டையாயிட்டாரு. இந்த கேப்ல நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரியும் தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சு ஒரு கோடவுன் மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்பயும் விடாம இந்த சைக்கோ அந்த குடோனுக்கு போயிட்டு தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். நீங்க இங்கதான் இருக்கீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படி இவ்வளவு சைக்கோ ஆனேன் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த சைக்கோடைய அப்பா மிகப்பெரிய சைக்கோ வந்திருப்பாரு. அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கூட பார்க்காம அம்மாவை போட்டு நாசம் பண்ணிருப்பாரு. அதுவும் இந்த பையன் இந்த சைக்கோ சின்ன பையனா இருந்திருப்பாரு. பையனுடைய கண்ணுக்கு முன்னாடியே தினம் தினம் அம்மாவை டார்ச்சர் பண்ண ஒரு நாள் இந்த பையன் செமையா காண்டாவறான். அப்பாவையே கொலை பண்றான். அப்பாவை கொலை பண்ணிட்டு இவனே சைக்கோவா மாறிட்டு இருக்கான். இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டு கடைசியா 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரி கத்தியோட அட்டாக் பண்ண வரும்போது கையை உடைச்சு கீழே தள்ளி விட்டு இவன் ஒரு விஷ ஊசி வச்சிருக்கான். அந்த ஊசியை வச்சு ஃப்ரெண்டுக்காரிய கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த டைம்ல அங்க வந்த ஜோ இவனை கத்தியால குத்தி கொலை பண்றாங்க. இவன் மட்டையாகதான். இப்ப அப்படியே ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோயினுக்கு என்னாச்சு ஃப்ரெண்டுக்காரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஜோக்கு தன்னை மீறி அழுகை பயங்கரமா வர ஆரம்பிக்குது. ஜோ வேற யாரும் கிடையாது, இந்த சைக்கோ டாக்டருடைய முன்னாள் மனைவி. இவங்களுக்கு இந்த சைக்கோவை பத்தி எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செக் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சைக்கோ வந்துட்டு கழுத்தறுத்து மனைவின் கூட பார்க்காம முன்னாள் மனைவின் கூட பார்க்காம கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு இப்போ ஹீரோயினை அட்டாக் பண்ண பார்க்கும்போது ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள அந்த பேய் வந்து இவனை தூக்கி போட்டு மிதிக்குது, போட்டு பொலன்னு பொழக்குது. ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும், அதை வாயில குத்தி எடுக்குது, அதுக்கப்புறம் கண்ணை கையை விட்டு நோண்டி எடுக்குது அப்படின்லாம் காமிக்கிறாங்க. கடைசியா இந்த இன்ஜெக்ஷனை போட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு நீ அந்த மாதிரி பண்ணாத, நீ அவனை பழி வாங்க, என் ஃப்ரெண்டோடைய உடம்புக்குள்ள இருந்து அவனை கொலை பண்ண அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்காரி தான் ஜெயிலுக்கு போயிடுவா, அவளுடைய வாழ்க்கையை அடிச்சிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது அந்த பேய் உடம்ப விட்டு வெளியே போகுது. எப்படி தானா உடம்ப விட்டு வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரிங்கு டாக்டர் சாகல மக்களே, அவரு எந்திரிச்சு போயிட்டு அங்க இருக்க அந்த இதுவையே மொத்தமா அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த இடத்தையே பயங்கரமா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த ரூமை அடிச்சு உடைச்சு மொத்தமா கிளீன் பண்ணதுனால இந்த பேய் வந்துட்டு இந்த உடம்ப விட்டு வெளியே போகுது. கடைசியா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து இந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் இன்டர்ன்ஷிப்பும் வேணாம் ஒரு கூந்தலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க ஊருக்கு போறாங்க. அடுத்து சில மாதங்களுக்கு அப்புறமா இந்த சைக்கோ ஜெயில இருக்கான். ஜெயில இருக்கும்போது சைக்கோடைய ரெண்டாவது மனைவி வராங்க. ஒரு வழியா என்ன பார்க்க வந்துட்டியா, இப்பதான் என்ன பார்க்கணும் போல தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க உடம்புக்குள்ள அந்த தந்திரியுடைய பேய் இருக்கு மக்களே, இப்பதான் பார்க்கணும் போல தோணுச்சு, உன்னை நான் அவ்வளவு சீக்கிரமா சாக விட மாட்டேன், உன்னை சாகவும் விடாம வாழவும் விடாம போட்டு தொல்லை பண்ண போறேன், உனக்கு வந்துட்டு உண்மையான நரகத்தை காமிக்க போறேன் அப்படின்றாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா ஹீரோயின் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உண்மையிலேயே இந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க உண்மையிலேயே இன்டர்ன்ஷிப் பண்ண அந்த லம்பியாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க மக்களே. அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சு அதை வந்துட்டு படமாத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.